ஹேர் ஃபால் அப்படின்னாலே நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி மைண்ட் டிப்ரெஷன் ஆகி ஓவரா இதாயிருவோம். பட் அது ஒரு காமன் ப்ராப்ளம். முடி கொட்டுதா? ஓகே, முடி கொட்டுது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் தான் யோசிக்கணும். அதுக்கு ஐயோ முடி கொட்டுது அப்படின்னு டிப்ரெஷன் ஆனா எச்சாதான் முடி கொட்டும். ஓகே, நம்ம வீட்லயே சிம்பிளா இந்த ஹேர் ஃபால்க்கும் ஹேர் டென்சிட்டிய அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் அப்புறம் சின்ன சின்ன ப்ராப்ளம், ஸ்கேல்போட ப்ராப்ளம், இது எல்லாமே ஓவரால் நம்ம ரெடி பண்றதுக்கு வீட்லயே ஒரு ரெமெடி நம்மளே உருவாக்கலாம். இது எல்லாருமே வெளியே ப்ராடக்டா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம காசு கொடுத்து வாங்காம நம்ம வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணலாம். அதுதான் சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சு கிளீன் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்து நம்ம ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன வெங்காயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நம்மளுக்கு நல்லதுதான். பட் பெரிய வெங்காயத்துல சல்பருங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சின்ன வெங்காயத்துல அதோட குவான்டிட்டி நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதனால சின்ன வெங்காயத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஒரு 250 கிராம் எடுத்திருப்பேன். அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 200 கிராம் இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கிளீன் பண்ணிட்டு நானு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்படியே நம்ம டைரக்டா அந்த ஜூஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா நல்லா கண் எரியும். ஸோ அதனால நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ரொம்பவே ட்ரையா இருக்கும். ட்ரை ஸ்கின், ட்ரை ஸ்கேல்ப் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயிலும் கோகனட் ஆயில் இது ரெண்டுல எது வேணா நம்ம சேர்த்தி அந்த ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். கண் எரியுது அப்படின்னா கற்றாழை ஜெல், நம்மளோட ஆலிவேரா ஜெல், கற்றாழை அதை எடுத்து அந்த அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறத அதையும் கூடவே சேர்ந்து நம்ம அரைச்சு வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில், நான் வந்து இப்போ கேஸ்டர் ஆயில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையவே நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நான் அப்ளை பண்ண போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலும் ஜூஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கும். அதையும் நம்ம ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் எடுத்துட்டு அந்த காட்டன்ல நம்ம தொட்டு தொட்டு நம்மளோட ஸ்கேல்ப்ல நல்லா பிரான்ச்சா எடுத்து நம்ம அப்சர்வ் பண்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். காட்டனா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஈஸியா அப்சர்வ் ஆயிரும். தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நம்ம கையில எடுத்து இது பண்ண முடியாது, வடிஞ்சு கீழே வந்துரும். ஸோ அதனால நம்ம காட்டன் எடுத்து அப்சர்வ் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரே பாட்டில் எடுத்தும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். பட் காட்டனோட தான் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த ரூட்ல நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்மளோட கையும் வச்சு ப்ரெஸ் பண்றோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் நம்மளுக்கு பிரான்ச் மாதிரி எடுத்து அப்ளை பண்றதுக்கு. ஸோ நம்ம காட்டன் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்துல சல்பருங்கிற வேதிப்பொருள் அதிகமா இருக்கிறதுனால முடி கொட்டுறதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி ஹேரோட டென்சிட்டி அடர்த்தியை அதிகமாக்கும். ஹேர் பிரேக்கேஜ கம்மி பண்ணும். சல்பர் ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிற சக்தி இருக்கிறதுனால நம்மளோட ஹேரை உடையாம பார்த்துக்கும். ஹேர் பிரேக்கேஜ் ஆகாது. நம்மளோட ரூட் பகுதி நல்லா அந்த வேர் பகுதியை ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னாலே நம்மளோட ஹேர் வந்து கொட்டாது. நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாலே ஹேர் ஃபால்ங்கிறது கம்மியாயிரும். முடி உதிர்வுங்கிறதே இருக்காது. ஆன்டி பாக்டீரியாங்கிற தன்மையும் இந்த சல்பர் இந்த வெங்காய ஜூஸ்ல இது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப், பொடுங்கிற தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே போயிடும். அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வெள்ளை வெள்ளையா திட்டு மாதிரி இருக்கும், அதுவுமே நம்மளுக்கு ஃபுல்லாவே கிளியர் ஆயிரும். இதை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். இப்படி நல்லா மசாஜ் பண்றதுனால பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு அதிகமாகும். பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுனால நம்மளோட அந்த ரூட் பகுதி, வேர் பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நமக்கு அந்த ஸ்கேல்ப்லோட அடிப்பகுதி, நம்ம புடனின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில நல்லா மசாஜ் பண்ணாலே அந்த நரம்பு, அந்த வேர் பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ மசாஜுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறதுனால நம்மளுக்கே ஒரு 1 வீக், 2 வீக், 3 வீக்ல ஹேர் ஃபால்ங்கிறது கம்மியாகிறது நம்மளுக்கே தெரியும்.
நோ காஸ்ட், நம்ம அமௌண்ட்டே செலவில்லாம இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்.